السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أحسن الكلام كلام الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யார் மூலமாகவும் பெறப்படவும் இல்லை என்றும், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை எனும் இஸ்லாத்தின் அடிப்படையை நினைவு கூர்ந்தவனாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்றலட்டுமாக. அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாகவும் ஆர்வமூட்டப்பட்ட சுவர்க்கத்தை நோக்கி எங்கள் ஒவ்வொருவருடைய நடவடிக்கைகளையும் அமைத்துக் கொள்ளும் அதேவேளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மிக கடுமையான முறையில் எச்சரித்து காண்பித்த நரகினுடைய பண்புகளிலிருந்து எங்களை முற்றுமுழுதாக விடுவித்துக் கொள்ளுமாக என ஆரம்பத்தில் வேண்டிக் கொண்டு, அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய ஒரு அவகாசம் இருக்கிறது. அந்த அவகாசத்தை யாரெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வெற்றி அடைந்தவர்களாக மாறுகிறார்கள். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய அவகாசம் என்னவென்றால், அந்த ரப்பு இந்த வினாடி வரைக்கும் கைப்பற்றிய அந்த உயிர்களுடைய பட்டியலிலிருந்து அல்லாஹு தஆலா என்னுடைய பெயரையும் உங்களுடைய பெயரையும் அல்லாஹு தஆலா இன்னும் இணைக்கவில்லை. ஒரு அவகாசம் தந்திருக்கின்றான். அந்த அவகாசம் என்பது இந்த உலகத்தில் நானும் நீங்களும் எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பதை சொல்லுவதற்கோ அல்லது நானும் நீங்களும் என்னென்ன செய்திகளை சாதித்தோம் என்று சொல்லுவதற்கோ அல்ல. அந்த அவகாசம் என்பது அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஆயுட்காலம் எப்பொழுது என்று சொல்லாமல், அந்த காலத்தினுடைய மரணத்தை எப்பொழுது உங்களுக்கு மத்தியில் நான் பிடுங்குவேன் எடுப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லாமல், அதை ஒரு மறைமுகமாக வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக நிமிடம் நிமிடமாக ஒவ்வொரு செகண்ட்களும் என்னுடைய உயிர் பிரிந்து விடுமா என்கின்ற அந்த உணர்வோடு இந்த மனிதன் அல்லாஹுவை தினம் நினைத்தவனாக, வத்தாக்கிரீன் அல்லாஹ கதீரம் வத்தாக்கிராத், அல்லாஹுவை அதிகமாக ஞாபகிக்கக்கூடிய, அல்லாஹு ஆண்களும் ஞாபகிக்கக்கூடிய பெண்களையும் அல்லாஹு தஆலா விரும்புவதாகவும் அந்த மக்களுக்கு நாம் பாவ மன்னிப்பு கொடுப்பதாகவும் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் என்றால், அந்த ரப்பு அடிக்கடி தன்னை நினைவு கூறுகின்ற, ஞாபகப்படுத்துகின்ற, தன்னிடத்தில் உதவி தேடுகின்ற, தன்னுடைய அருளை பெற வேண்டும் என்று ஓடி வருகின்ற, அல்லாஹுதான் எங்களுக்கு எதையும் செய்ய வேண்டும் என்கின்ற மனோபக்குவத்தில் அவனிடத்தில் தஞ்சமடைகின்ற அந்த மக்களாக மாற வேண்டும் என்கின்ற ஒரே ஒன்று காரணம்தான் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா நேற்று வரைக்கும் பறித்த அல்லது பிடுங்கிய அல்லது இடிபாடுகளுக்குள் அல்லது அனர்த்தங்களுக்குள் மாட்டிக்கொண்ட அந்த உயிர்கள் உடல்களை போன்று அல்லாமல் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த பூமியில் பெருமூச்சு விட்டுக்கொண்டு நிம்மதியாக நடப்பதற்கு அல்லாஹு தஆலா வாய்ப்பு தந்திருக்கிறான் என்றால், அந்த அவகாசங்களை சரியான முறையில் உணர்ந்து புரிந்து நடக்கின்ற மக்களாக நான் நீங்களும் மாற வேண்டும் என்ற ஆரம்ப செய்தியோடு, அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள்பாலித்த, அல்லாஹ்வுடைய அருள் வளங்களை சொரிந்திருக்கக்கூடிய, சொர்க்கத்துடைய வாயில்கள் எல்லாம் திறந்திருக்கின்ற
ரையான் என்கின்ற வாயிலினூடாக நோன்பாளிகள் நுழைவிக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றான். அந்த வாய்ப்பில் பெரும்பாலும் இன்னும் ஓரிரு தினங்களிலே நாங்கள் நுழைய இருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய இடுப்புகளை எல்லாம் இறுக கட்டிக்கொண்டு, இடுப்பு வேட்டிகளை இறுக கட்டிக்கொண்டு, கால்கள் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்கி அல்லாஹ்விடத்தில் மன்றாட்டம் செய்து அந்த ரப்பிடத்திலே அவன் அளிக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை சரியான முறையில் நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் காட்டி தந்திருக்கக்கூடிய அமல்களை நோக்கி நாளை நீங்களும் நகர்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற, அதாவது இறுதிப்பத்தை நோக்கி நகர்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதிப்பத்தை அடைகின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பியல்கள் சம்பந்தமாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறப்பு பண்பு சம்பந்தமாக நபித்தோழர்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு பகுதியை இந்த இடத்தில் ஞாபகிக்கலாம் என்று விரும்புகிறேன். எனதன்பின் இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு பண்பாக நபித்தோழர்கள் சொல்லுகின்ற, முன்மொழிகின்ற மிக முக்கியமான ஒரு பகுதிதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அஜ்வதுர் ரீஹ், அதாவது ஒரு தென்றல் காற்று எந்த அளவுக்கு வேகமாக வீசுமோ அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தர்மம் செய்வார்கள். அந்த அளவுக்கு வேகமாக தர்மத்தின் பக்கம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுவார்கள் என்ற அந்த செய்தியை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தலாம் என்று விளைகின்றேன். எனதன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஏனதை சொல்லுகிறோம் என்றால், நீங்கள் திருமறை நெடுகிலும் குர்ஆனிய வசனங்களை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா சுவனம் சம்பந்தமாக சொல்லுகின்ற வசனங்களையும், அல்லாஹு தஆலா நரகம் சம்பந்தமாக பேசுகின்ற வசனங்களிலேயும், சொர்க்கவாதிகளுடைய பண்பு என்று அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகின்ற வசனங்களிலேயும், நரகவாதிகள் என்று நரகவாதிகளுடைய பண்பு என்று அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டக்கூடிய விடயங்களையும் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தால் நிறைய செய்திகளை அல்லாஹு தஆலா இந்த தர்மம் என்று சொல்லுகின்ற பகுதியோடு சேர்க்கிறான். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹு தஆலா சூரத்து தஹர் என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலேயும் நாம் ஓதுகின்ற ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா என்கின்ற அந்த திருமறை அத்தியாயத்தை தர்ஜுமாக்களோடு படித்து பாருங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொர்க்கம் சம்பந்தமாக, சொர்க்கத்தின் இன்பம் சம்பந்தமாக, அந்த சொர்க்கத்தில் எப்பேற்பட்ட இடங்கள் இருக்கிறது சம்பந்தமாக தெளிவாக பேசுகின்ற மிக முக்கியமான ஒரு சூரா. அந்த சூறாவில் அல்லாஹு தஆலா ஆரம்பம் தொட்டு சொர்க்கத்துடைய பண்புகளை பேசி வந்துவிட்டு அந்த சொர்க்கவாதிகளுடைய வேலை என்ன தெரியுமா? அந்த பண்புக்கு சொந்தக்காரர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த மக்களுடைய சிறப்பு பண்பு என்னவென்றால் உணவளிப்பார்கள். தர்மம் என்று சொல்லுகின்ற அந்த பகுதி அல்லாஹு தஆலா முன்னிறுத்தி அவர்கள் யாருக்கு செய்வார்கள் தெரியுமா? ஏழைகளுக்கு, அனாதரவற்றோருக்கு. அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா சொல்கிறான், யாரெல்லாம் சிறைவாசிகளாக சிறையில் அடைபட்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் போய் உணவு கொடுப்பார்கள். கொடுக்கின்ற நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுவார்கள். என்ன செய்தி என்றால், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வதெல்லாம் எதற்கு தெரியுமா? உங்களிடத்தில் எந்த நன்றி கடனையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. உங்களிடத்திலே எந்த நன்றி கடனையும் எங்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்கின்ற எந்த தேவையும் உங்களிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் உங்களுக்கு தருவதெல்லாம் எதற்கு தெரியுமா? இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா. பயங்கரமான அந்த மர்மையுடைய நாளை நாங்கள் பயப்படுகிறோம். அதனால் தான் உங்களுக்கு தேடி தேடி ஏழைகள் யார், எளியவர்கள் யார், அனாதைகள் யார், சிறைவாசிகள் யார் என்று நாங்கள் தேடி தேடி உங்களுக்கு நாங்கள் தர்மம் செய்கிறோம் என்று அந்த மக்கள் சொல்லுவார்கள். அதனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு சம்பந்தமாக தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபவகாஹுமுல்லாஹு ஷர்ர ஸாலிகல் யௌம் வலக்காஹும் நப்ரத்தும் வஸ்ரூரா. அவர்களை அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லுகிறான் என்றால், அவருடைய மகிழ்ச்சிகள் சம்பந்தமாக, அந்த மக்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பேர்கள் சம்பந்தமாக சொல்லுகின்ற பொழுது அவர்கள் நல்ல கட்டில்களிலேயும் நல்ல சாய்மானங்களிலேயும், அதாவது பட்டு போன்ற ஆடைகளையும் அணிந்து கொண்டிருப்பார்கள். எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால், அந்த ரப்புக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஃபைதா ரஅய்த ஸம்ம ரஅய்த நஈமன் வ முல்கன் கபீரா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னுடைய அடியார்கள் இருக்கிறார்களே, இப்படி தர்மம் செய்தவர்கள் இருக்கிறார்களே, நபியே நீர் அவர்களை பார்த்தால், அவர்களை நீ பார்த்தால் என்ன செய்வார்கள் என்றால்
அவர்கள் பெரும் மன்னர்களை போன்ற பெரும் ஆட்சியாளர்களை போன்று அந்த இடத்திலே உட்கார்ந்திருப்பார்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த உலகத்தில் சாதாரணமான ஒரு தலைமைத்துவத்துக்காக வேண்டி, ஒரு தலைமைத்துவ பதவிக்காக வேண்டி, ஒரு ஆட்சி அதிகாரத்துக்காக வேண்டி, அல்லது அல்லாஹ் தஆலாவுடைய அந்த பிரபஞ்சத்துக்கு கீழால் சாதாரணமாக மரணத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, எந்த நேரம் உயிர் போகும் என்று தெரியாமல் பாதுகாப்புகளோடு சுத்தி தருகின்ற ஒரு சாதாரணமான ஒருவனுக்கு ஒரு ஜால்ரா அடிப்பதற்கு அல்லது அவனை புகழ்வதற்கென்று எங்களில் 1000 பேர் பட்டாளமாக தருகின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா யாரை புகழ்கிறான் தெரியுமா? எந்த ஏழைகளை, எந்த கஷ்டப்பட்டவர்களை யாரெல்லாம் தூக்கி விட்டார்களோ, யார் அவர்களுக்கு தர்மம் செய்தார்களோ, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த அடியார்களை எனக்கு முன்னால் அடக்கி ஆளுகின்ற அந்த ரப்புக்கு முன்னால், அந்த உலகத்துடைய பிரபஞ்சத்தை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த மகத்தான அந்த ரப்பு சொல்கிறான், எனக்கு முன்னால் அவர்கள் பெரும் மன்னர்களை போன்றவர்கள் இருப்பார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, யார் அவர்கள்? விளம்பரத்தை விரும்பியவர்கள் அல்ல, அல்லாஹ்வுக்கு முன்னால் இருப்பவர்கள், அல்லது உனக்கு நான் என்ன உதவி செய்கிறேன், எனக்கு ஏதாவது மாற்றீடு செய் என்று பேரம் பேசியவர்களுக்கு அல்ல. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யாரெல்லாம் உங்களிடத்தில் எந்த கூலியையும் எதிர்பார்க்காமல், நீங்கள் எனக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்கின்ற எந்த உணர்வும் இல்லாமல் யாரெல்லாம் என்னிடத்தில் வந்தார்களோ, அந்த மக்களை நான் மன்னர்களை போன்று என்னுடைய சபையில் வைத்து பார்ப்பேன் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் தருகிறான். என்றால் அந்த உத்தரவாதத்தை பெறுகின்ற நாட்களாக எங்களுடைய நாட்கள் அமைய வேண்டும் என்ற அடிப்படை ஆழமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அடுத்த ஒரு செய்தியை பாருங்கள். எப்படி அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகள் சம்பந்தமாக சொன்னானோ, அதே போல நரகவாதிகள் சம்பந்தமாக சொல்லுகின்ற பொழுது, அம்மா மன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலி ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத கிதாபியா. நாளை மறுமையில் ஒவ்வொருடைய பட்டோலைகளும் கொடுக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் யாருடைய பட்டோலைகள் இடது கையில் கொடுக்கப்பட்டதோ, இடது கையில் வாங்கியவர்கள் எல்லாம் அன்றைய நாள் தங்களுடைய முடிவுகளை தீர்மானித்தவர்கள், அன்றைய நாள் எழுப்பப்படுகின்ற பொழுது பாவிகள் எல்லாம் ஒரு அணியில் சென்று விடுங்கள், நல்லவர்கள் எல்லாம் அம்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், நல்லவர்கள் எல்லாம் ஒரு அணியிலையும் பாவிகள் எல்லாம் மற்றொரு அணியில் சென்று விடுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்ற பொழுது பாவிகளாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் அந்த பாவிகளுக்குரிய அந்த அணிவரிசையிலே போய் சேர்ந்து கொள்வார்கள். அந்த நேரத்தில் இடது கையில் யாருடைய பட்டோலை கொடுக்கப்படுகிறதோ, பட்டோலை வாங்கியவுடன் அவனுக்கு ஞாபகம் வருவது என்ன தெரியுமா? வலம் அதிரிமா ஹிசாபியா. இப்படிப்பட்ட ஒரு கேள்வி, இப்படிப்பட்ட ஒரு முடிவு எனக்கு வரும் என்று நான் தெரியாமல் இருந்தேனே. யா லைத்தஹா கானத்தில் காதியா. எல்லாமே இன்றைக்கு முடிந்து போய்விட்டது, அழிந்து போய்விட்டது என்று அந்த நேரத்தில் அவன் சொல்லிக்கொண்டு எதை சொல்லுவான் தெரியுமா? மாகனா அன்னி மாலியா. என்னுடைய பொருளாதாரம் இன்றைக்கு பயனில்லாமல் போயிருக்கிறது. ஹலக அன்னி சுல்தானியா. என்னுடைய ஆட்சி, அதிகாரம், பந்தோபஸ்து என இருக்கக்கூடிய அத்தனையும் இன்றைக்கு செயலிழந்து போயிருக்கிறது என்று தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தான் முதலாவது நினைத்து அந்த பட்டோலை கிடைத்த பொழுது இந்த அடியார்கள் கதறுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ஹுதூஹு ஃபகுல்லு, ஹுதூஹு ஃபகுல்லு. அவனை பிடியுங்கள், சும்ம ஜஹீம சல்லு. அவனை விலங்கிடுங்கள், சும்ம ஃபீ சில்சிலத்தின் தருஹா சபூன திராஅன் ஃபஸ்லுகு. அவனை 70 முறை சங்கிலியால் கட்டி பிணைத்து அவனை தூக்கி நரகத்தில் போடுங்கள் என்று சொல்லப்பட்ட பிறகு அவன் சொல்லுவான் தெரியுமா? இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அதீம். கண்ணியமிக்க மகத்துவமான அந்த ரப்பை நாங்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்லுவான்? வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன். நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை என்று தன்னுடைய பொருளாதாரத்தை பற்றியும் தான் செய்யாத தர்மங்களை பற்றியும் தான் நரகத்தில் இந்த மனிதர்கள் புலம்புவார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, யோசித்து பாருங்கள். நாங்கள் எல்லாம் சக்கர் என்று சொல்லுகின்ற நரகம் சம்பந்தமாக படித்திருக்கின்றோம். அந்த சக்கர் என்று சொல்லுகின்ற நரகம் சம்பந்தமாக வருகின்ற அந்த செய்திகளை பாருங்கள். மா சலகக்கும் ஃபீ சக்கர். சக்கர் என்ற நரகத்துக்கு கொண்டு போனது எது என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் அல்லவா, என்ன செய்தியை சொல்லுவார்கள் தெரியுமா? முதலாவது நாங்கள் தொழவில்லை என்று சொல்லுவார்கள். இரண்டாவது சொல்லுவார்கள் நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை என்று சொல்லுவார்கள். மூன்றாவது சொல்லுவார்கள் தெரியுமா? வீணா போனவர்களோடு சேர்ந்து எங்கள் கால நேரங்களை எல்லாம் அப்படியே வீணடித்து விட்டோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இன்றைய நாள் அவர்களுக்கு கள்ளி செடியை தவிர, சீல் சிலங்களை தவிர வேறு எதையும் நாங்கள் அவர்களுக்கு உணவாக கொடுக்க மாட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அந்த சொர்க்கத்துடைய செய்திகளும் நரகத்துடைய செய்திகளும் எதை எனக்கும் உங்களுக்கு உணர்த்துகிறது தெரியுமா? அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய அருள் வளங்களை அவனுக்கு இவன் இழக்க தயாராக இருக்கிறானா என்பதை முதலாவது அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். அல்லாஹ் தஆலா திருமறையில் நீங்கள் ஜிஹாது சம்பந்தமாக வருகின்ற அல்லது போராட்டம் சம்பந்தமாக வருகின்ற
திருமறை வசனங்கள் எல்லாம் படித்து பாருங்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை புரிந்து கொள்ளலாம். என்ன செய்தி தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மூமின்களே மூமின்களே என்று அல்லாஹ் தஆலா அழைத்து விட்டு அவன் சொல்லுகின்ற மிக முக்கியமான பதிவு என்ன தெரியுமா? அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அழைத்து சொல்கிறான், ஜாஹிது பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், நான் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரம், நல்ல வியாபாரம் தரக்கூடிய ஒரு பிசினஸை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்டுவிட்டு அவன் சொல்லுகின்ற முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? உங்களுக்கு நான் சொல்லுகின்ற வியாபாரம் என்ன தெரியுமா? ஜாஹிது பி அம்வாலிக்கும், உங்கள் பொருளாதாரத்தை எனக்கு நீங்கள் செலவழியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அதற்கு பிறகுதான் சொல்லுகிறான், பல குர்ஆனிய வசனங்களிலே உங்கள் உயிரையும் எனக்கு தாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அவன் ஜிஹாது சம்பந்தமாக கேட்கக்கூடிய வசனங்களில் முதலாவது உங்கள் உயிரை எனக்கு கொண்டு அடமானமாக தந்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்பதற்கு முன் உங்களிடத்தில் இருப்பதில் எது பெருமதியோ, அதாவது பொருளாதாரம் என்கின்ற அந்த பகுதியை கேட்கிறார்கள். ஆனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய தோழர்கள் எல்லாம் எப்படி என்றால், பொருளாதாரத்தில் யாரெல்லாம் கொடி கட்டி இருந்தார்களோ, பொருளாதாரத்தில் யாரெல்லாம் சிறப்பு பெற்றிருந்தார்களோ, ஒவ்வொரு தோழர்களும் சில நேரங்களில் யுத்த களங்களில் கூட புறமுது காட்டி ஓடிய தோழர்கள் எல்லாம் தர்மங்களை கொண்டு சொர்க்கத்தை நாடி சென்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், யுத்தத்திலிருந்து புறமுது காட்டுதல் என்பதை இஸ்லாம் பாவமாக, பெரும் குற்றமாக எனக்கும் உங்களுக்கும் கற்றுத் தருகிறது. உஹது களத்தில் பல தோழர்கள் ஓடுகிறார்கள். அந்த உஹது களத்தினுடைய அல்லோல கல்லோலம் பலரை ஓட வைத்தது. அதில் ஓடியவர்களில் மிக முக்கியமானவர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஓட்டம் பிடிக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அந்த யுத்த களத்தில் ஓடியவர்கள் முக்கியமானவர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஓட்டம் பிடிக்கிறார்கள். இந்த ஓட்டம் பிடித்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்யுங்கள், சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு நேரத்திலும், அல்லாஹ்வுடைய தூதரே சொர்க்கம் எனக்கு கிடைக்குமா என்று அந்த நேரத்தில் அந்த இடங்களில் வந்து தர்மம் செய்த மிகச்சிறந்த ஒரு சிறப்பை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு நாம் ஞாபகப்படுத்துவதற்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான பகுதிதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடை வள்ளலாக, அதாவது கொடுப்பதை தன்னுடைய தொழிலாக செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு தர்மம் செய்த இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முக்கியமான ஒரு கட்டத்திலே இஸ்லாமிய கிலாபத்தினுடைய அமீராக இருக்கக்கூடிய ஒரு நேரம், இஸ்லாமிய கிலாபத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய ஒரு பேரித்தம்பள தோட்டங்களை அந்த மக்களுக்கு அவர் தர்மம் செய்கின்றார். பெரித்தம்பள தோட்டங்களை ஏழைகளுக்காக வேண்டி தர்மம் செய்து விடுகிறார்கள். அந்த தர்மத்துடைய பிரதிபலனை இன்றைக்கு வரைக்கும் அந்த சவுதியுடைய அரசாங்கம் பாதுகாத்து வருகிறது. அந்த இடத்தில் ஏழைகளுக்கு என்று அபார்ட்மெண்ட்கள் கட்டப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அதில் வசூலிக்கப்படக்கூடிய பணங்கள் எல்லாம் ட்ரெஷரிக்கு, பைத்துல் மாலுக்கு சென்று அந்த பைத்துல் மாலில் இருந்து ஏழை எளியவர்களுக்கு தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அவ்வளவு பெரிய தோட்டத்தை கொடுக்கும் போது இதை பின்னால் வருகின்ற ஆட்சியாளர்கள் பாதுகாப்பார்கள், பின்னால் வருபவர்கள் இப்படியெல்லாம் செய்வார்கள் என்ற ஒரு பெரிய ஒரு பிளான் திட்டமிடப்பட்டு கொடுக்கப்படவில்லை. அங்கே கொடுக்கின்ற பொழுது இஹ்லாஸ் இருந்தது. இஹ்லாஸ் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ இஹ்லாஸுக்குரிய கூலியை அல்லாஹ் தஆலா தொடர்ந்தும் தருவான் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இன்றைக்கு வரைக்கும் வாழும் அற்புதங்களாக அல்லாஹ் தஆலா பாதுகாத்திருக்கிறான் என்றால், எங்களுடைய தர்மங்களுக்கு பின்னால் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய மிக பிரதானமான அம்சம் இஹ்லாஸ். எவ்வளவு கொடுக்கிறேன் என்பது முக்கியமல்ல, யாருக்கு முன்னால் கொடுக்கிறேன் என்பது முக்கியமல்ல, எந்த இடத்தில் கொடுக்கிறேன் என்பது முக்கியமல்ல. நான் கொடுப்பது அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி கொடுக்கிறேன் என்கின்ற அந்த உணர்வுதான் எனக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்றுத்தரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போராட்ட களங்களில் எல்லாம் இருக்கின்ற பொழுது, யுத்த களங்களில் எல்லாம் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு தோழர்களும் ஓடி வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு நபி தோழர் ஓடி வருகின்றார்கள். என்னென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பழங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். நபிகளார் அவர்கள் பெருத்தம்பளங்களை தோழர்களுக்கு உண்பதற்காக வேண்டி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே ஒரு நபித்தோழர் பேரித்தம்பளத்தை வாயில் எடுக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கொடுக்கிறார்கள், ஓடி வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே இதிலே போராடினால், ஷஹீதாகினால் சொர்க்கம் கிடைக்குமா? அந்த சொர்க்கம் எப்படி யா ரசூலல்லாஹ் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீ வாழுகின்ற இந்த வானம் பூமியை விட விசாலமானது என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த வானம் பூமியை விட விசாலமான
விசாலமான சொர்க்கம் எனக்கு கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? ஆம் என்கிறார்கள். கையில் எடுத்த பேரித்தம்பழத்தை தூக்கி போட்டு விட்டு ஓடுகிறார்கள். தோழர்கள் சொல்லுகிறார்கள், அதை உண்ணுங்கள், அதை உண்ணுங்கள். இல்லை, நான் உண்ணுகின்ற இந்த நேரம் அல்லாஹ் தஆலா என்னை எதிர்பார்க்கின்றான். அதற்கு நான் செலவழிக்கின்ற அந்த ஓரிரு நிமிடங்களை இந்த பேரித்தம்பழம் தின்னுவதற்கு செலவழிப்பதை விட அல்லாஹ்வுக்கு நெருங்குவதற்கு நான் செலவழிக்கிறேன் என்று களத்தில் நின்று அந்த நேரத்தில் பகி பகி நான் ஆஜராகிவிட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே நான் ஆஜராகிவிட்டேன், நீங்கள் சொன்ன அந்த சொர்க்கத்தை நோக்கி நான் ஓடுகிறேன், நகருகிறேன் என்று ஓட்டம் பிடித்தார்கள். அந்த ஓட்டத்தின் பிரதிபலிப்பு அந்த களத்திலே ஷஹீதாக்கப்பட்ட வரலாறு, உஹது களத்தில் ஷஹீதாக்கப்பட்ட எத்தனை வரலாறுகள். தங்களிடத்தில் எதை கொடுக்க முடியுமோ, தங்களிடத்தில் இருந்ததில் எது பெருமதியோ அந்த பெருமதியை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நான் திருப்தி அடைய வேண்டும் என்ற அந்த உணர்வு ஒவ்வொரு தோழர்களுக்கு முன்னாலும் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்துக்கு மத்தியில் கொடுப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அது எப்படிப்பட்ட தேவைகளுக்காக வேண்டி எனக்கு மறுமை வரைக்கும் நன்மையை கொண்டு தருகின்ற செயற்பாட்டில் நாம் செலவழிக்கிறோமா என்கின்ற ஒரு மீள் பரிசீலனை கண்டிப்பாக வர வேண்டும். சமுதாயத்தில் கஞ்சர்கள் எல்லாம் குறைந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் இருக்கலாம், பெரும்பாலும் என்ன ஏதோ ஒரு விதத்தில் சக்தி இல்லாமல் யாரும் கிடையாது. முன்னதான் வறுமை கோட்டுக்கு கீழால் இருந்தாலும் என் வீட்டுக்கு 10 பேர் 100 பேர் விருந்தாளியாக வந்தால் அந்த விருந்தாளியை எப்படி கவனிக்க வேண்டும் என்கின்ற அறிவு எங்களிடத்தில் இருப்பதை போல அவன் திருப்திப்பட்டு செல்ல வேண்டும் என்கின்ற உணர்வு இருக்கிறதா இல்லையா அன்புக்குரிய இஸ்லாமியர்களே? நாம் யாரும் அந்த அளவுக்கு பலகீனமாக அல்லாஹ் தஆலா என்னை உங்களை வைக்கவில்லை. ஆனால் அந்த தோழர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சிறப்பிக்கிறான் தெரியுமா? வயூதிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வயூதிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தங்களுக்கு தேவை இருக்கின்ற பொழுதும் தேவையோடு யாரெல்லாம் ஓடி வருகின்றார்களோ, தேவை என்று யாரெல்லாம் முறையிட வருகிறார்களோ, என்னுடைய அடியார்களுடைய சஹாபாக்களுடைய அன்சாரி தோழர்களுடைய சிறப்பு பண்பு என்னவென்றால் தங்களுக்கு தேவை இருக்கக்கூடிய நேரத்திலேயும் தன் தோழர்களை முற்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்கிறான். ஆனால் தான் திண்ணை தோழர்கள், திண்ணையில் வாழ்ந்த வறுமை கோட்டுக்கு கீழால் வாழ்ந்த சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு திருமறை வசனங்கள் செலவு செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்ற திருமறை வசனங்கள் அருளப்படுகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் தொழில் வாய்ப்பு இல்லாமல் இருந்தோம். அந்த நேரங்களில் எல்லாம் அந்த வசனங்களை கேட்டு அந்த வசனங்களுடைய பெருமதிகளை உணர்ந்து நாங்கள் என்ன செய்தோம் என்றால் ஓடுவோம், சந்தைக்கு ஓடுவோம். எதற்கு ஓடுவோம் தெரியுமா? யஹ்மதுன ظுஹூரஹும். அவர்கள் தங்களுடைய முதுகுகளிலே மூட்டைகளை சுமக்க ஆரம்பிப்பார்கள். தங்கள் முதுகுகளிலே மூட்டைகளை சுமப்பார்கள். எனக்கு தெரியுமா? தர்மம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் எல்லாம் திண்ணை தோழர்களாக இருக்கின்ற பொழுது செலவு செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்ற வசனங்கள் எங்களை எதற்கு தூண்டியது தெரியுமா? தர்மம் செய்வதற்காக வேண்டி உழைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வை தூண்டியது. ஆனால் தான தோழருக்கு மத்தியில் பரக்கத்துக்கள் வியாபித்திருந்தது. இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில் எப்படி மாறி இருக்கிறது தெரியுமா? ஒருவருடைய வாகனம் வேகமாக ஓடுகிறது, கேட்டால் சொல்லுகிறார்கள் என்றால் இன்றைக்கு கொஞ்சம் வேகமாக ஓடுகிறோம், நாளைக்கு லீசிங் கட்ட வேண்டும், அல்லது நாளைக்கு இன்சூரன்ஸ் காரன் வருவான், அல்லது கம்பெனியில் நான் வட்டி கட்ட வேண்டும், அல்லது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நகைக்கு அடகு அதாவது வட்டி கட்ட வேண்டும் என்று வட்டிக்காக உழைக்கின்ற சமூகமாக இன்றைக்கு எங்களில் பலர் மாறி இருக்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா பரக்கத்துக்களை பிடுங்கிக் கொண்டிருக்கிறான். அன்றைக்கு அவர்கள் வாழ வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், உயர வேண்டும் என்பதற்காக உழைக்கவில்லை. அவர்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அந்த பேர்களை அடைய வேண்டும் என்கின்ற ஒரே இலக்கை நோக்கி ஓடினார்கள் என்பதற்கு நிறைய சம்பவங்களை அடுக்கடுக்காக சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது களத்துக்கு யாரெல்லாம் வருகிறார்கள் என்று பரீட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம், யாரெல்லாம் யுத்தத்துக்கு வருகிறார்கள் என்று பரீட்சிக்கக்கூடிய ஒரு நேரம், ஒருவர் வருகின்றார். அந்த சபையில் இழுகி தன்னுடைய கைகள் ரெண்டையும் நிலத்தில் வைத்து தவழ்ந்து ஒருவர் முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறார். வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் தன் விரலை நீட்டுகிறார், ஒரு பேரித்தம் கொட்டையோடு. அல்லாஹ்வுடைய தூதரே இது என்னுடைய ஹக்கு யா ரசூலல்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஜமூஹ் என்று சொல்லுகின்ற மிக பிரபலியமான ஒரு நபித்தோழர் தூக்கி கொடுக்கிறார்கள், 2 கால்களும் முடியாதவர். அல்லாஹ்வுடைய தூதரே இது என்னுடைய ஹக்கு யா ரசூலல்லாஹ், இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் அன்றைய உணவு அது ஒரு பேரித்தம்பளமாக 2 பேரித்தம்பளமாக இருந்த அந்த தோழர்கள் எல்லாம் ஒரு பேரித்தம்பளத்தை கொண்டு சுவனம் செல்ல வேண்டும் என்ற இலக்கோடு ஓடி வந்தார்கள். அதனால் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொல்லுகிற போது இத்தக்கில்லா இத்தக்குன்னார், வளமைக்கு மாற்றமாக இத்தக்குன்னார் 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 என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சத்தம் போட்டு சொன்னார்கள். கடைத்தெருவில் இருந்தவர்களுக்கெல்லாம் கேட்கின்ற அளவுக்கு அவ்வளவு சத்தமாக இருந்தது. நாங்கள் ஓடி வந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இத்தக்குன்னார் வலவு பிஷிக்கி தமரா, பெரித்தம்பளத்தினுடைய ஒரு சிறிய ஒரு பகுதியை கொடுத்தாவது அல்லாஹ்வுடைய அந்த நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஆர்வமூட்டினார்கள் என்று இந்த தோழர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அன்புக்கும் பெருமைப்புக்கும் ஒரு இஸ்லாமிய சோழர்களே, அல்லாஹ்விடத்தில் பெருபேறுகளை கூட்டித் தருகின்ற, ஆனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வறுமை கோட்டுக்கு கீழால் இருந்தும் கிடைக்கின்ற பொழுது வருகின்ற பொருட்களை அள்ளி வீசுகின்ற மனோபக்குவத்தில் இருந்தார்கள். ஆனால் தான் சஹாபாக்கள் சிறப்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய தர்மம் கொடுப்பதில் நபிகளாரை வெல்லுவதற்கு யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு வேகமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தர்மம் செய்தார்கள் என்றால், அன்புக்கு இஸ்லாமியர்களே, இன்றைக்கு இல்லை என்று சொல்கின்ற மனோபக்குவத்தில் எங்களில் யாரும் கிடையாது. முடியாது என்கின்ற மனோபக்குவத்தில் யாரும் கிடையாது. கொடுப்பதிலே எது பலகீனமோ, கொடுப்பதிலே எது மிகவும் குறைந்ததோ அதை கொடுக்கின்ற ஒரு சமூகமாக நாம் மாறி போயிருக்கிறோம். அப்படியான தர்மங்களை அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை. எந்த நிலைமையில், எந்த நேரத்தில், எந்த மனோநிலையோடு, எந்த இறைச்சத்தோடு அல்லாஹ்வை நெருங்குகிறாய் என்கின்ற அந்த உணர்வை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான் என்பதை நான் நீங்களும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா திருமறை நெடுகிலேயும் அவன் சொல்லுகின்ற ஏராளமான வசனங்கள் எனக்கு உங்களுக்கும் எதை ஞாபகப்படுத்துது என்றால், ஒருவன் அல்லாஹ்வை நெருங்க வேண்டுமாக இருந்தால், அந்த ரப்பிடத்தில் போக வேண்டுமாக இருந்தால், இஸ்லாம் இந்த தர்மம் என்று சொல்கின்ற பகுதியை பல விஷயங்களுக்கு வலியுறுத்துகிறது. நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நேரங்களிலே தர்மம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாட்டத்தில் ஈடுபடுங்கள். சில நேரங்களில் நோய் நம்பலங்கள், முடியாத கஷ்டங்களின் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுக்கு ஏதாவது தர்மங்களை செய்துவிட்டு அல்லாஹ்வோடு பேசுகின்ற, அல்லாஹ்விடத்தில் மன்றாட்டம் செய்கின்ற அந்த உணர்வுகள் எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக வர வேண்டும். பல செய்திகளுக்கு அல்லாஹ் தஆலா தர்மம் என்று சொல்கின்ற இந்த பகுதியை ஒரு கஃபாராவாக, தண்ட பரிகாரமாக அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான் என்றால், அப்பேற்பட்ட நல்லுள்ளங்களாக நான் நீங்கள் மாற வேண்டும். படைத்தவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள்வாளிக்க போதுமானவன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.